யுவர் ஃபெய்த் வில் சேஞ்ச் த டாக்டர்ஸ் ரிப்போர்ட். அதாவது உங்களோட விசுவாசம் நம்மளுக்கு டாக்டர் கொடுத்துருக்க ரிப்போர்ட் எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. விசுவாசம் யாருக்குள்ள? இயேசுக்குள்ள இருக்கும்போது. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த பிரச்சனையே என்ன அப்படின்னா, விமனுக்கு தெரியும்ல, இந்த மந்த்லி நம்மளுக்கு வந்து இந்த பீரியட்ஸ்ன்ற காரியம் வரும்ல, ஆண்களுக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அது அந்த 3 நாள் 6 நாள் சகித்து கொள்கிறதே ஒரு பெரிய வேதனையாக இருக்கும். ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபார் 12 years அவளுக்கு அந்த கண்டினியூவஸ் ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு பக்கம் வயிறு வலி, ஒரு பக்கம் அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்கும். இன்னொன்று, அந்த காலத்தில் இதை தீட்டா எண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஃப்ரீடம் அப்போலாம் இல்லை. ஸோ அப்படி தீட்டா என்னும்போது யாரும் அவளை சேர்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவள் வீட்டிலே அவளை வச்சிருந்துருப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது. அவள் அப்படியே நடந்து போனாலும் அவளை பார்த்த விதம்லாம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஃபார் 12 years யோசிச்சு பாருங்க. 12 வருடமா, 12 நாள் கூட இல்லை, 12 வருடமா அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இவ நிறைய வைத்தியர்கிட்ட போறா, அவளுக்கு சுகம் ஆகலை. அப்போ இயேசு வரதை தெரிந்து கொண்ட இவ அந்த கூட்டத்துல, அந்த நெருக்கடியில, அந்த கூட்டத்தின் நெருக்கடியில இயேசு கிட்ட போய் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில அவரோட அந்த வஸ்திரத்தோட அந்த கார்னரை நான் பிடிச்சா கூட, அவர் வஸ்திரத்துல இருக்க, அதாவது ஹெம் ஆஃப் த கார்மெண்ட், அதாவது அந்த துணியில அந்த கார்னரை நான் பிடிச்சிக்கிட்டா கூட எனக்கு சுகமாயிடும்ன்ற ஒரு விசுவாசம். இங்கேயாச்சும் ஏசவா ப்ரீச் பண்ணாரா அதுக்கு முன்னாடி? நீங்க என் துணியை தொடுங்க, நீங்க சுகமாயிடுவீங்கன்னு சொல்லியிருப்பாரா? இல்ல. ஆனா அவக்குள்ள இருக்கிற விசுவாசம். அப்ப அவ இயேசுவை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கா, இயேசுவோட வல்லமையை அவ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கா. டாக்டர்ஸ்லாம் எனக்கு சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்க, 12 வருஷமா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல சுகமானா என்ன, சுகமாகலனா என்னன்னு அவ யோசிக்காம, இயேசு கிட்ட பேசினாதான் எனக்கு சுகம் கிடைக்கும், அவர் எனக்கு தொட்டாதான் சுகம் கிடைக்கணும்னு நினைக்காம, அவரோட வஸ்திரத்தோட அந்த துணியில இருக்கிற அந்த நுனியை நான் பிடிச்சு கொண்டா கூட எனக்கு விடுதலை கிடைச்சிடும்ன்ற ஒரு விசுவாசம். ஒரு என்ன மாதிரியான விசுவாசம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளாம் இப்பவே யாரா நம்ம தலை மேல கை வச்சு ஜெபிச்சாதான் நம்மளுக்கு ஹீலிங் கிடைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவளோ அப்படி இல்லை. அந்த இயேசுவோட வஸ்திரத்தை நான் தொட்டாலே எனக்கு சுகமாயிடும்ன்ற ஒரு விசுவாசம். அது அவ தொட்டது கூட இயேசுக்கு, அவ தொட போறான்றது கூட இயேசுக்கு அந்த இடத்துல தெரியாது. தொட்ட அப்புறம் தான் இயேசுக்குள்ள இருக்கிற வல்லமை புறப்பட்டு போனதை இயேசு உணர்ந்து, யாரும் என்ன தொட்டாங்களேன்னு கேட்கறாரு. அப்போ இந்த மகள் வரா, நான் தான் அவங்களை தொட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ இயேசு அவளை பார்த்து, மகளே நீ பயப்படாதே, அதாவது என்ன சொல்றாரு, அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, your faith has saved you, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.